ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2284வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே 38வது பகுதி, பிரபந்தத்தின் நிறைவு பகுதி. மடலேறுவதை சொல்லப் போகிறாள். நான் மடலேறியே தீருவேன் என்று உலகுக்கு அறிவிக்கும் பகுதி. எம்பெருமானை பற்றிய குறைகள் எல்லாம் சொல்லி நிந்தாஸ்துதி என்று சொல்வார்கள். அதாவது எம்பெருமான் லீலைகளை பெருமையாக உள்ளவற்றையும் அதை நிந்தித்து சொல்வது போல சொல்வது நிந்தாஸ்துதி என்று தமிழ் இலக்கியத்திலே ஒரு பகுதி. அது மாதிரி சொல்லி இந்த பகுதியிலே பாசுரத்தின் நிறைவிலே நான் மடலேறிதான் தீருவேன், மடலேறப் போகிறேன் என்று எம்பெருமானை பயமுறுத்துகிறாள் என்ற பகுதி இது. மற்ற இவைதான் உன்னி உலவா உலகறிய ஊர்வன் நான். மற்றவைதான் உன்னி உலவா உலகறிய ஊர்வன் நான். முன்னி முளைத்தெழுந்து ஓங்கி ஒளி பரந்த மன்னிய பூம் பெண்ணை மடல். முன்னி முளைத்தெழுந்து ஓங்கி ஒளி பரந்த மன்னிய பூம் பெண்ணை மடல். மற்றவைதான் உன்னி உலவா உலகறிய ஊர்வன் நான். முன்னி முளைத்தெழுந்து ஓங்கி ஒளி பரந்த மன்னிய பூம் பெண்ணை மடல் என்ற இந்த பாசுர பகுதி நிறைவு பகுதி. 148 கண்ணிகள் அடங்கிய இந்த பிரபந்தத்தின் கடைசி பகுதி. பதவுரை பார்க்கலாம். மற்ற இவைதான், இப்படிப்பட்ட மற்ற பல செயல்களையும் உன்னி உலவா நினைத்து சொல்லிக்கொண்டே போனால் சொற்களுக்கு அடங்க மாட்டா. எம்பெருமானுடைய குறைகள் இன்னும் நிறைய சொல்லலாம். உலகறிய அப்படிப்பட்ட இழி செயல்கள் பலவற்றையும் உலகத்தார் தெளிவாக உணரும்படி வெளிப்படுத்தி கொண்டு நான் பரகால நாயகியாகிய நான் உன்னி முளைத்தெழுந்து ஓங்கி ஒளி பரந்த மனதால் கருதி முளைத்தெழுந்து வளர்ந்து விளங்குகின்ற மன்னிய பூம் பெண்ணை மடல் ஊர்வன். நிலைபெற்ற அழகினையுடைய பனைமடலை கண்டு பனைமடலை கொண்டு செய்த குதிரை மேல் மடல் ஊறக் கடவேன் என்று சொல்கிறாள் பரகால நாயகி. இந்த பகுதிக்கான பொருள், திரண்ட பொருள், இவை போன்ற செயல்கள், அதாவது முன்னம் சொன்ன அந்த செயல்கள் எல்லாம் பல உண்டு, நினைப்பதற்கு அரியன. அதை பற்றி நான் சொல்ல 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 விரிந்து கொண்டே போகும். அது ஒரு பாரதமாகவும் ராமாயணமாகவும் விரிந்து கொண்டு போகும். அவ்வளவு செயல்களை, சேஷ்டிதங்களை எம்பெருமான் செய்திருக்கிறான். கண்ணனாகவும் ராமனாகவும் மற்ற அவதாரங்களிலும். எனவே இவற்றை நான் வாய் பிதற்றி முளைத்து ஓங்கி நிலை நின்ற பனைமடலை கொண்டு குதிரை செய்து உலகத்தார் அறியும்படியாக மடல் ஊர்வேன் என்று கூறுவதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானங்களின் புத்தூரார் திவ்ய பிரபந்த சார விவரணம். மற்ற இவைதான் உன்னி ஜனகமன்னன் மகளுடைய ஆற்றாமையை போக்க உதவ விரைந்து சென்ற எம்பெருமான் கையும் மடலுமாய் இருக்கிற என் ஆற்றாமைக்கு உதவ விரைந்து வராமல் இருக்கிறானே. மற்ற இவைதான் உன்னி. ஜனகமன்னன் சீதா பிராட்டியினுடைய ஆற்றாமை, அவனை ராவணன் தூக்கிச் சென்று விட்டான். அவளை காப்பதற்காக விரைந்து சென்ற எம்பெருமான் கையும் மடலுமாக இருக்கிற என் ஆற்றாமைக்கு உதவ விரைந்து வாராமல் இருக்கிறானே என்று பரகால நாயகி விசனப்படுகிறாள். உன்னி உலவா, எம்பெருமான் இன்னல் உறும்படியாக நான் தேடி தொகுத்துள்ள அவனுடைய இழி செயல்களுக்கு ஒரு முடிவில்லை. உலவு என்றால் முடிவு என்று பொருள். உன்னி உலவா, நான் தேடி எடுத்த அந்த இழி செயல்களுக்கு உலவா முடியா உலகறிய ஒருவன் நான். முன்னி மடலெடுக்க கடவேன் என்று முதலிலேயே திட்டமிட்டு
இனி அவன் வர பார்த்திருக்க முடியாது என்க. இதுவரைக்கும் பார்த்தேன், இதுவரைக்கும் சொல்லி பார்த்தேன், அவன் வருவானா வருவானா என்று பார்த்திருந்தேன், வரவில்லை. அதனாலே முதலிலேயே திட்டமிட்டிருந்தாலும் கூட இதுவரை நான் பார்த்திருந்தும் அவன் வராதனாலே மடல் எடுக்க துணிந்து விட்டேன். இனியும் அவனுக்காக அவன் வர பார்த்திருக்க முடியாது, காத்திருக்க முடியாது என்கிறாள் பரகால நாயகி. மடல் எடுப்பேன், உலகறிய ஊர்வன் நான். எப்படிப்பட்ட மடல்? முளைத்து எழுந்த ஓங்கி, முளைத்தெழுந்து ஓங்கி ஒளிபரந்த மன்னிய பூம் பெண்ணை மடல். மன்னிய பூம் பெண்ணை மடல். உயர்ந்து ஒளி மிகுந்து அழகியவாய் நிலை பெற்றவை மடலாக உள்ளன. பெண்ணை பனை சீதா பிராட்டி எம்பெருமானை அடைய விஸ்வாமித்திர முனிவர் உதவியது போல பரகால நாயகியாகிய எனக்கு இந்த பனை மடல் எம்பெருமானை அடைய உதவியாகும் என்று பரகால நாயகி கூறுகிறாள். உலவா உலகறிய ஊர்வன்னான் முன்னி முளைத்தெழுந்த ஓங்கி ஒளிபரந்த மன்னிய பூம் பெண்ணை மடல். மடல் ஊர்ந்தே தீர்வேன் என்று சொல்கிறார். எப்படி ஊர்வேன்? உலவா உலகறிய, முடியாத அந்த முடிவு, முடியா உலகு அறிய ஊர்வன் நான் முன்னி முளைத்தெழுந்து ஓங்கி ஒளி பரந்த மன்னிய பூம் பெண்ணை மடல். அந்த பனைமர மடல்களால் ஆன குதிரை செய்து அதிலே நான் மடல் ஊர்வேன். எம்பெருமானுடைய குறைகளை எல்லாம் சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் சென்று சொல்வேன். சேரிகளிலும் மின்னிடையார் சேரிகளிலும் அந்தணர்கள் இருக்கக்கூடிய அக்ரஹாரங்களிலும் திவ்ய தேசங்களிலும் மன்னர்தம் அவையிலும் நாட்டகத்தும் எல்லா இடத்திலும் சென்று நான் அவனை பற்றி சொல்லி என்னை பாருங்கள், என்னை பாருங்கள், எனக்கு எம்பெருமான் செய்த கொடுமையை பாருங்கள், என்ன மாதிரி ஆக்கி வைத்திருக்கிறான் என் உடம்பை, என்னுடைய நொந்த உடம்பை காட்டி என்ன மாதிரி வைத்திருக்கிறான் பாருங்கள், என்னிடம் இவ்வளவு பாராமுகமாக இருக்கிறானே என்று சொல்லி மடல் ஏறுவேன் என்று நிறைவு செய்கிறாள் பரகால நாயகி. நிறைவு செய்து மடல் ஏறியதாக எங்கும் இல்லை, மடல் ஏறுவேன் என்று சொல்வதோடு நிற்கிறது. அதனால் எம்பெருமான் வந்திருக்க கூடும், வந்து அவளை சேர்ந்திருக்க கூடும் என்று எடுத்துக்கொள்ளலாம். மடல் ஏறுதல் பெண்களுக்கு மடல் ஏறுதல் தவறு என்று தென்னிலக்கணம் சொல்லுகிறது. மடல் ஏறுவேன் என்று சொல்வது தவறு என்று சொல்லவில்லை அல்லவா? ஆக தமிழிலக்கணத்திற்கு இயைவதான் இந்த திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகியினுடைய மடல் ஏறுதல் இருக்கிறது என்பதையும் இங்கே நாம் புரிந்து கொள்ளலாம். அற்புதமான ஒரு பிரபந்தம். சிறிய திருமடலும் பெரிய திருமடலும். சிறிய திருமடலிலே அவர் எம்பெருமானுக்கு ஒரு அம்புகளை விட்டார், அம்புகள் பயனளிக்கவில்லை. பெரிய திருமடலிலே பிரம்மாஸ்திரத்தை விடுகிறார். பெரிய திருமடல் அருளி இருக்கிறார். எம்பெருமான் நம்முடைய பக்திக்கு ஆட்பட்டு நம்மை வந்து சேர வேண்டும். சேராவிட்டால் நான் அவனை பற்றி அவன் மேல் மடல் ஏறுவேன் என்று சொல்லி அவனை பயமுறுத்தியாவது அவனை நம்முடன் சேர்க்க வேண்டும் என்கின்ற கருத்தை சொல்லக்கூடிய இந்த திருமடல் இந்த அளவிலே இந்த பிரபந்தத்தை நிறைவு செய்வோம். திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமடல் உரை விவரணம் நிறைவுறுகிறது. திருமங்கை ஆழ்வார் அரட்டமுக்கிய அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் பரகால நாயகி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெரு மன்னர், ராமாயண பெருக்கர், பரமகாருணிகர், அபயப்பிரதராசர், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளிச் செயல் நுணுக்கம் அனைத்தும் அருளிய அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த பிரபந்தத்திற்கு கம்பர் அருளி இருக்கக்கூடிய சாற்று திருப்பாடலுடன் இந்த பிரபந்தம் நிறைவுறும்.
அந்த பாடலை நாளை நாம் இணைந்து அனுபவிக்கலாம். அது மட்டுமல்லாமல் ஒரு செய்தி, இந்த பெரிய திருமடல் பிரபந்தத்துடன் திருமங்கை ஆழ்வார் அருளியிருக்கக்கூடிய 6 திவ்ய பிரபந்தங்களையும் நாம் அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அவர் அருளிய பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெழுகூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் ஆகிய 6 பிரபந்தங்களையும் நாம் அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியோடு இன்றைய இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம்.